இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். அவர்களில் சிலர் இப்படியும் இருக்கின்றார்கள். சில பேர் இப்படியும். இன்னொரு குரூப்பை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், வேதத்தை படிக்கும்போது தம் நாவுகளை அவர்கள் சுழற்றுகின்றார்கள். வேதத்தை படிக்கும்போது அப்படியே அந்த நாக்கு அப்படி சுருட்டி அப்படியே ஒரு மக்கள் மயக்கணுங்கிறதுக்காக அப்படி ஒரு தோரணையோடு அவங்க பேசுகிறாங்க. அவர்கள் படிக்கின்ற யாவும் வேதத்தில் உள்ளவையே என்று நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. வேதமும் படிக்கிறாங்க, வேதத்தில் இல்லாததை அவங்க நடுவில் என்ன பண்ணுறாங்க, ஆடும் பண்ணுறாங்க. அப்போ அது மாதிரி அது எதுக்கு அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, மக்கள் அப்படி நினச்சிக்கணும், அதாவது நான் சொல்கிறதும் வேதமுன்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இது பொறுத்த வரைக்கும் இது யூதர்கள்ட்ட இருந்த பழக்கம், புரியுதா? வேதம் இல்லாததும் வேதம்னு ஆட் பண்ணுற. உதாரணத்துக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குன்னு வச்சுக்கோ, நடுவில் ஒரு 2 வார்த்தை இவனுங்களே ஆட் பண்ணுவானுங்க. அது என்ன ஸ்டைலில் ஆட் பண்ணுவானுங்கன்னா, அதே அந்த சூறாவுடைய அந்த வார்த்தைக்கு அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரியே ஆட் பண்ணுவானுங்க. இப்போ இந்த மாதிரி வேலை குர்ஆனில் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஆனால் வேற என்ன பண்ண முடியும்? வேதத்தில் ஒரு ஆயத்தை படித்து காட்டி அது சொல்லாத ஒரு விளக்கத்தை வேதத்திலிருந்தே எடுத்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியும். புரியுதா? இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு ஆயத்தை சொல்ல முடியும். ஒரு ஆயத்தை சொல்லி அதுக்கு வந்து கிறுக்குத்தனமாக ஒரு விளக்கத்தை கொடுத்து, பாருங்க இந்த ஆயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லி மக்கள் மத்தியில் ஏமாற்ற முடியும். இப்போ இது நான் வந்து இப்படி சில பேர் ஏமாத்துறாங்கன்னு சொல்கிறேன்னா, அதே ஆர்கியூமெண்ட்டு எனக்கு எதிராக சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏமாத்துறேன் அப்படிம்பாங்க. அதுக்குன்னு வேதத்துக்கு விளக்கமே சொல்லக்கூடாதான்னு கேட்டால் சொல்லலாம். அதாவது வேதத்துடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை உண்மைப்படுத்தக்கூடிய விதத்தில் விளக்கம் சொல்லலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னும் மக்கள் மத்தியில் இன்னும் நல்லா புரிஞ்சு கொள்வதற்காக மக்களுடைய அந்த அறிவை ஃபோக்கஸ் பண்ணி, ஏன்னா குர்ஆன் பொறுத்த வரைக்கும் சமமாக எல்லாருக்கும் சொல்லுது. அதில் அறிவு குறைந்தவர்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, திணறுவாங்க. இப்போ அவங்கள எளிமைப்படுத்தி சில விஷயங்கள் நாம் சொல்லுவோம், சில கூடுதல் விளக்கங்களை சொல்லுவோம், சில வரலாற்று பின்னணியை எடுத்து சொல்லி அல்லது வேற ஒரு அறிஞர்களுடைய விளக்கம் எடுத்து நம்ம சொல்லுவோம். இது நீ சொல்லலாம், விளக்கமே சொல்லக்கூடாதுன்னா சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த விளக்கம் மூலமாக குர்ஆன் சொல்லாத ஒரு விஷயத்தை நீ வந்து அதை வந்து நீ மெசேஜ் வந்து நீ சொல்லிடக்கூடாது. உதாரணத்துக்கு குர்ஆன் சாராயம் ஹராம்னு சொல்லுது. இப்போ அதே வேதத்தை வச்சு நீ சாராயம் வந்து குடித்தா தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிடக்கூடாது. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கு, எல்லாம் என்ன சொல்கிறான், சாராயம் குடிச்சிட்டு தொழுகைக்கு வராதிங்கன்னு குர்ஆன் பேசுது. அப்போ அந்த ஆயத்துடைய மீனிங் என்ன, தொழுகைக்கு வரும்போது சாராயம் குடிக்கான்னு. அப்போ இஷா தொழுகை முடிச்சாச்சு. இப்போ நைட்டு குடிச்சிட்டு படுத்தா தொழுகல் இல்லை, காலையில் எந்திரிச்சவங்களும் தெளிஞ்சிரும்ல. அப்போ ஒரு குர்ஆன் ஆயத்தை வச்சு இப்படி ஒரு ஃபத்வா கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. ஆனால் குர்ஆன் வந்து இப்படி தான் பேசுதா? அந்த ஆயத்துக்கு மாற்றமான ஒரு ஆயத்து குர்ஆனில் இறங்கிருச்சுல்ல, மது குடிக்கவே கூடாதுன்னு குர்ஆனில் இறங்கிருச்சுல்ல. அப்போ அதைத்தானே நீ பேசணும். ஆனால் நீ வந்து டாஸ்மாக் கடைக்காரன்ட்ட நீ லஞ்சம் வாங்கிட்டு, அல்லது கவர்மெண்ட்டில் வந்து நீ, அதாவது அந்த மதுக்கடை நடத்துகிறவங்ககிட்ட வந்து நீ டீல் பேசிட்டு, அல்லது நீயே ஒரு மதுக்கடை வச்சுட்டு நடத்திட்டு, அல்லது புதுசாக ஒரு பிராண்டை கண்டுபிடிச்சிட்டு இது குடிக்கலாம் தப்பு இல்லை. குர்ஆன் பாருங்கள், இந்த தொழுகையில் ஓதுறது தான் பிரச்சனைன்னு சொல்லுது. இப்போ நம்ம சரக்கு அடித்தோம்னா அவ்வளோ போதை ஏறாது, நீங்கள் ஸ்டடியாக குர்ஆனும் ஓதலாம், கன்ஃபியூஸும் ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியும் ஏமாற்றலாம் மக்களை. அப்போ இது மாதிரி தான் வேதத்தை சொல்லி வேதம் இல்லாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறது, மக்கள்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணுறது. கிளாஸுக்கு பேர் என்ன, குர்ஆன் கிளாஸு. ஆனால் என்ன நடக்குவாங்க, அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்தை ஹலாலாக்குவாங்க. அதே தான் இன்றைக்கி வந்து சில குரூப்புகள் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, மன்னராட்சி இஸ்லாத்தில் திட்டவட்டமான ஹராம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, தாவூத் நபி சம்மந்தப்பட்ட சில வசனங்கள் எடுக்கிறாங்க. அதே மாதிரி தாலூத் மன்னரை, அதாவது தாலூத்தை பற்றி படித்தோம்ல, எங்களுக்கு ஒரு மன்னரை நியமித்து கொடுங்கன்ட்டு அந்த ஆயத்தை எடுப்பாங்க. ரசூலா நேரடியாக சொல்கிறாங்க நான் மன்னன் இல்லைன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வராரு, அப்படியே நடுங்கிற ரசூலாவை பார்த்துட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெளியூருக்காரரு, அவ்வளோ ராஜான்னு ஒன்று, இவ்வளோ பெரிய ஊருக்கு ராஜா அப்படின்னோடனே அவர் ஏதோ ஒரு நினப்பில் வராரு. வந்து பார்த்தோன்னே இப்படி நடுங்கிறாரு. ஏன்னா ராஜா முன்னாடி அப்படி நடுங்கி தான் அவங்களுக்கு பழக்கம். அது இவ்வளோ பெரிய சக்திசாலி, இவர் போகிற பக்கம்லாம் ஜெயிக்கிறாரு,
அப்படிங்கும்போது அவர்னால ஃபேஸ் பண்ண முடியல, அப்படியே நடுங்கிறார். அப்போ ரசூலா சொல்கிறாங்க, நடுங்காதப்பா இரு, நான் ஒன்றும் ராஜா கிடையாது, நீ பயப்படுற மாதிரி நான் ராஜா கிடையாது, எங்கள் அம்மா ஒரு ஏழைக்கு பிறந்த பையன், நான் காஞ்ச இந்த கறி சாப்பிட்ற ஒரு ஏழைக்கு பிறந்தவன் தான் நான் அப்படின்னு ரசூலா மன்னர் இல்லைன்னு ரசூலா தெளிவாக சொல்லிட்டாங்களே. அப்போ எப்படி மன்னர் ஆட்சி குரானில் இருக்குன்னு நீங்கள் எப்படி குரானை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்க? இதுதான் என்னன்னா மக்கள்கிட்ட வந்து அந்த நாவை சுழட்டுறது, அந்த வாயில் அப்படி சுழட்டி இப்படி பாருங்க அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நபியுடைய பேச்சு இருக்கா இல்லையா? உமர்லேவன் என்ன சொல்கிறாங்க? கலிஃபான்னு சொல்கிறாங்களே. அபூபக்கர் என்ன சொல்கிறாங்க? கலிஃபான் தானே சொல்கிறாங்க. குலஃபாய ராஷிதீனுங்கிறாங்களே, கலிஃபா நாடுன்னு தானே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி மன்னராட்சி வந்து இஸ்லாம் ஆதரிக்கணும்னு பேசலாம்? இது எதை வச்சு பேசுகிறாங்க? குரானை வச்சு பேசுகிறாங்க. இதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான், இப்படி இது பண்ணுறாங்க. உண்மை யாதெனில் அவர்கள் படிப்பவை வேதத்தில் உள்ளவை அல்ல. அவங்க அப்படி சொல்கிற விஷயங்கள் வேதத்தில் இல்லை. இவை யாவும் இறைவனிடமிருந்து வந்தவை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் என்ன சொல்கிறாங்க? இது அல்லாஹ்வுடைய ஷரியத்தை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம், இது நாங்களாக சொல்லலை. பாருங்கள், குரான்லேருந்து தாங்க நாங்கள் படித்து சொல்கிறோம், நாங்கள் பாருங்கள் பைபிள்லேருந்து தாங்க படித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மக்களை ஏமாத்துறாங்க. ஆனால் அவை உண்மையில் இறைவனிடமிருந்து வந்தவை அல்ல. அவர்கள் அறிந்து கொண்டே அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைக்கின்றார்கள். இதை பண்ணுற குரூப்பில் ஒரு குரூப்பு வேணும்னே தெரிஞ்சு தான் பண்ணுது. புரியுதா? இப்போ இன்றைக்கி நான் சொன்னல, இந்த மன்னராட்சி ஹராமுன்னு சொல்லி ஒரு குரூப் பேசுப்பார். அதை ஒரு இந்த புக்கை எழுதியிருப்பான் ஒருத்தன், அவனுக்கு நல்லா தெரியும் இது குரானுக்கு எதிராக தான் நான் எழுதுறேன்ட்டு. அதுக்கப்புறம் படிக்கிறவன் வேணால் அது தப்பாக புரிஞ்சு அவங்க மேலே இருக்கிற அந்த நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுவாங்க, உண்மைன்னு நம்பி அதை ஊர் பூரா பரப்புவாங்க. ஆனால் உருவாக்குனாங்க பார்த்தியா, அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து அல்லாஹ்வுக்கு நம்ம செய்கிற துரோகம். புரியுதா நான் சொல்கிறது? இப்போ ஃபஸ்ட்டு வந்து உதாரணத்துக்கு ஆப்பிள்னு சொல்லிட்டு நான் வந்து கொய்யாக்காவை வந்து நம்ப வைக்கணும் ஊரை. அப்போ ஊரை வந்து என்ன நம்பணும்? ஒவ்வொருத்தன்ட்டையாக போய் நான் சொல்லணும், இது பாரு இதுதான் ஆப்பிள்னு கொய்யாக்காவை சொல்லணும். அதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எல்கேஜி புக்கு வந்து நான் தான் எழுதுறேன், அப்போ அதில் கொய்யாக்காவை போட்டு இதுதான் ஆப்பிள்னு வரைஞ்சி விட்டேன். புரியுதா? இப்போ படிக்கிற குழந்தையெல்லாம் என்ன பண்ணும்? கொய்யாக்காவை பார்த்து அதான் ஆப்பிள்னு சொல்லும். அதெல்லாம் ஃப்ராடா? அந்த குழந்தையெல்லாம் ஃப்ராடா? இல்லை. ஆனால் அது நம்பி படிக்குது, இந்த என் புக்கில் அப்படி தான் போட்டிருக்குன்னு. அந்த எழுதுனால திருட்டு பையன், அவனுக்கு தெரியும் இது கொய்யாக்காவை தான் நம்ம வேணும் அவன் ஏமாந்து எழுதுனானா? அவன் கொய்யாக்காவை ஆப்பிள்னு தப்பாக நினச்சி எழுதுனானா? வேணும்னே இவங்களை ஏமாத்தணுங்கிறதுக்காக எழுதுனான். அதுதான் எல்லாம் சொல்கிறான். இந்த ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது, அவர்கள் அறிந்து கொண்டே. இப்போ அதனால் நம்ம இதையும் பிரித்து பார்க்கணும். இப்போ நம்ம ஒருத்தன்ட்ட போய் சண்டை போடுறோம்னா அவன் புக்கு படிச்சுட்டு கொய்யாக்காவை ஆப்பிளுங்கிறானா இல்லை அவனே ஃப்ராடான்னு நம்ம முதல்ல அதை பார்க்கணும். நீ போய் அவங்ககிட்ட போய் சண்டை போட்டினா என்னம்மா, எங்கள் புக்கில் அப்படி தாங்க போட்டிருந்தது, அந்த புக்கு வந்து நான் எழுதி 100 மார்க் வாங்கி நான் மெடல் வாங்கியிருக்கேன், நான் தான் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்ம்மா. புரியுதா? அதில் இருக்கிற 100 பொய்யும் மனப்பாடம் பண்ணி நான் தான் சிறந்த பொய்யன்னு அவன் அவார்டு வாங்கியிருப்பான். புரியுதா? ஆனால் அவன் பொய்யன் கிடையாது, அவன் அதை உண்மைன்னு நினச்சி பண்ணவன். யார் பொய்யன்னா அவன் நம்ப. அது மாதிரி அதனால் நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இப்போ சில விஷயங்கள் நம்ம எதிர்கருத்து பேசக்கூடியவங்களை நம்ம ரொம்ப போட்டு அவனோட சண்டை போட்டுக்கூடாது. முதல்ல அவன் பார்க்கணும் அவன் ஏன் அப்படி பேசுகிறான். இப்போ அதனால் நான் என்ன பண்ணுவேன், பிரித்து தான் பார்ப்பேன். இப்போ நான் ஒரு சில பேரை வந்து பேசும்போது நான் கொஞ்சம் கோபமாக பேசுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவங்க வந்து அவங்களுடைய பேச்சை வச்சு நம்ம உணர முடியும், அவங்க வந்து ஏமாந்து போய் அப்படி பேசுகிறாங்களா இல்லை அவங்களே ஏமாற்ற பேசுகிறாங்களான்ட்டு. அது ஏமாத்துறதுக்காக பேசுகிறேன்னு நான் நினைக்கக்கூடியவங்களை பற்றி பேசும்போது நான் கோபமாக தான் பேசுவேன். இவர் வந்து எப்படி பண்ணுறாரு, இவருக்கு நல்லா தெரியும் இது உண்மைன்ட்டு, ஆனால் தெரிஞ்சே இவர் மாத்துறாருன்ட்டு. ஆனால் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா, அவங்க அப்படி கிடையாது. அவங்க அல்லாஹ்வுக்கு நேர்மையாக இருக்கணும்னு தான் வந்தாங்க. ஆனால் இவர் வந்து தவறாக அவருக்கு பாடம் சொல்லி என்ன பண்ணிட்டாரு, குழப்பி விட்டுட்டாரு அப்படிங்கிறது.